ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் 4 ஆண்கள், பாய்ஸ், ஒன்லி பாய்ஸ், பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு பிரிய போது ஃபினாலேக்கு முந்தின வாரம் இந்த பாய்ஸ் எல்லாருமே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாய்ஸை விட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத பார்ப்போம். பாய்ஸ் எல்லாரும் கேர்ள்ஸை விட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் எந்த வீடு அதிக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுதுன்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாரும் சமைக்க போகிறாங்க, கேர்ள்ஸ் எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, சும்மா உட்காந்து உருட்ட போகிறாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாரம் வெளியே இருந்து ஆட்கள் வருவாங்க இல்லையா. அப்போ ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே 4 பாய்ஸ் தான் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, எல்லாம் கிடைக்கும் தானே, அதுதான். ஸோ லைவ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே 4 பாய்ஸ் போக போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு 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 சேட்டையான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டார். அர்ச்சனாக்கு ஒரு நோஸ் கட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங், ஓகே இப்போ எல்லாரும் ஏவி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே வந்து அர்ச்சனா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரும் ஏவி போட போகிறாங்க, எல்லாத்துக்கும் ஏன்னு கத்தி விசித்ரா பக்கத்தில் இருக்கிறதாலே கத்தாதம்மா அப்படின்னு விசித்ரா சொல்ல, அப்புறம் பிக் பாஸ் சொல்கிறாரு, அன்றாட வேலைகளை தான் ஏவி அப்படின்னு சொன்னேன். இத்தனை நாளாக உங்கள் மேலே தான் ஒரு மதிப்பு இருந்தது. பிக் பாஸ் புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்றது புரிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சு போச்சு. பாவம், நீங்கள் காசும் கொடுத்து கண்டென்ட்டை நீங்களே கொடுக்குறீங்க.